என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் கனடாவினுடைய ஒரு நபருக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்கும் ஒரு வரைபடத்தை வெளியிட்டு, கனடாவினுடைய மோசமான வாழ்க்கை தரத்திற்கு குடியேற்றவாசிகள் தான் காரணம் அப்படி சொல்லி அவர்களை குற்றம் சாட்டியிருக்கின்றார். இன எதிர்ப்பை அல்லது நிற வரியை அதாவது மறுப்பவராக இல்லாமல் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு தீவிர வலதுசாரி போக்கையுடைய அமைப்புகளின் நாயகனாக திகழ்வதால் அவரால் அவ்வாறாகவே சாதாரணமான ஒரு கருத்தை சொல்லிவிட முடிவதாக இருந்தாலும் இவ்வாறான குடிவரவாளர்கள் தான் இந்த நாடுகளின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்கின்ற உண்மையை புறந்தள்ளி செல்கின்றார் என்பதுதான் இங்கே உள்ள விடயம். ஆனால் அமெரிக்காவின் பொருளாதார கட்டமைப்பிலோ அல்லது தனியார் அதிக உச்ச வருமானம் பெறுகின்ற நிறுவனங்களிலோ தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் இந்தியாவில் இருந்து குடிபெயர்ந்து அமெரிக்காவை சென்றடைந்த அல்லது அமெரிக்க குடியுரிமையை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அமெரிக்கா என்ற தேசம் உருவானது 350 ஆண்டுகளுக்கு முன்னர் கொலம்பஸ் என்பவர் ஒரு கடலோடி கண்டுபிடித்த ஒரு பிரதேசமாகத்தான் அது வரலாற்றில் அறியப்பட்டு 350 வருட கால வரலாற்றை கொண்ட ஒரு தேசமாகவும் அதற்கு முதல் பூர்வீக குடிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நாடாகவும் தான் அல்லது ஒரு பெரிய பூமியாகவும் தான் அது இருக்கின்றது. அவ்வாறு அங்கே வந்தவர் கூட இவ்வாறான ஒரு கருத்தை திணித்தல் என்பது மிகவும் கவலைக்குரியதும் மிகவும் இந்த இனவரியை நோக்கி செல்கின்ற நாடுகளாக இவை அமைகின்றன என்பதையும் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டும். ஊடகங்கள் ஒரு கேசியமாக வெளியிடுகின்ற சந்தேகம் அல்லது சஞ்சலமான செய்தி என்னவென்றால் ஜேடி வான்ஸ் அவர்களுக்கும் அமெரிக்கா அவர்களுக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரித்து வருகின்றதா என்பது. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகிறோம் என்னவென்றால், அமெரிக்காவினுடைய துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ் ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். கனடாவினுடைய மோசமான வாழ்க்கை தரத்திற்கு இமிகிரண்ட் தான் காரணம் அப்படி சொல்லி ஒரு ட்வீட் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. வெள்ளிக்கிழமை ட்விட்டர் பதிவொன்றை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய துணைத் தலைவர் ஜேடி வான்ஸ். என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் கனடாவினுடைய ஒரு நபருக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்கும் ஒரு வரைபடத்தை வெளியிட்டு, கனடாவினுடைய மோசமான வாழ்க்கை தரத்திற்கு குடியேற்றவாசிகள் தான் காரணம் அப்படி சொல்லி அவர்களை குற்றம் சாட்டியிருக்கின்றார். அவர் குடியேற்றவாசிகளை குற்றம் சாட்டுவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அவர் இப்படி சொல்வதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக அவர் இன எதிர்ப்பை அல்லது நிற வரியை மறுப்பவராக இல்லாமல் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு தீவிர வலதுசாரி போக்கையுடைய அமைப்புகளின் நாயகனாக திகழ்வதால் அவரால் அவ்வாறாகவே சாதாரணமான ஒரு கருத்தை சொல்லிவிட முடிவதாக இருந்தாலும் இவ்வாறான குடிவரவாளர்கள் தான் இந்த நாடுகளின் முன்னேற்றத்திற்கு காரணம் என்கின்ற உண்மையை புறந்தள்ளி செல்கின்றார் என்பதுதான் இங்கே உள்ள விடயம். இங்கே நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால் அமெரிக்காவின் பொருளாதார கட்டமைப்பிலோ அல்லது தனியார் அதிக உச்ச வருமானம் பெறுகின்ற நிறுவனங்களிலோ தலைமை பதவிகளில் இருப்பவர்கள் இந்தியாவில் இருந்து குடிபெயர்ந்து அமெரிக்காவை சென்றடைந்த அல்லது அமெரிக்க குடியுரிமையை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல கல்வி வளங்கள் மற்றும் மூளை வளங்களில் கூட அந்த குடிவரவாளர்களின் செயற்பாடுகள் அல்லது குடிவரவாளர்களின் பங்களிப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன. இவ்வாறான நிலையில் கனடா கூட அவ்வாறாக ஒரு கட்டமைக்கப்பட்ட தேசம் என்பதையும் கனடா காத்திரமாக பூர்வீக குடிகளுக்கு தனது நன்றியறிதலை தெரிவித்து தனது எந்தவித பாரம்பரிய கடமையும் ஆரம்பத்தில் இருந்தே அது சொல்லிக் கொள்கின்ற உண்மை என்னவென்றால், இந்த பூமி பூர்வீக குடிகளுக்கானது, இங்கே வந்த யாரும் குடியேற்றவாசிகள் தான், அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு நன்றியறிதலாக இருக்கின்றோம் என்கின்ற செய்தியை சொல்லித்தான் அவர்கள் இந்த விடயத்தையும் தொடங்குவார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கனடாவை பொறுத்தவரையில் அனைவருமே குடியேற்றவாசிகள் தான். அவ்வாறானவர்களிடையே இவ்வாறான ஒரு பிளவு கருத்தை அவர் திணிப்பதற்கான காரணம் தங்களை மாறி, அதாவது அவர் மறந்துவிட்ட ஒரு உண்மை இங்கே இருக்கின்றது என்னவென்றால், தெள்ளத் தெளிவான உண்மை என்னவென்றால்,
அமெரிக்கா என்ற தேசம் உருவானது 350 ஆண்டுகளுக்கு முன்னர். கொலம்பஸ் என்பவர் என்ற ஒரு கடலோடி கண்டுபிடித்த ஒரு பிரதேசமாகத்தான் அது வரலாற்றில் அறியப்பட்டு 350 வருட கால வரலாற்றை கொண்ட ஒரு தேசமாகவும் அதற்கு முதல் பூர்வீக குடிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நாடாகவும் தான் அல்லது ஒரு பெரிய பூமியாகவும் தான் அது இருக்கின்றது. ம்ஹ்ம். அவ்வாறு அங்கே வந்தவர் கூட இவ்வாறான ஒரு கருத்தை திணித்தல் என்பது மிகவும் கவலைக்குரியதும் மிகவும் இந்த இனவரியை நோக்கி செல்கின்ற நாடுகளாக இவை அமைகின்றன என்பதையும் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டும். இருந்த பொழுதிலும் இவரது கருத்தியல் சில காலங்களாக மாறி அல்லது இந்த இவர்கள் அதாவது குடியேற்றவாசிகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரானதாக மாறி வருகின்றது என்பதை உலகம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இவர் ஒரு இந்திய பெண்மணி, தென் இந்திய பெண்மணி, தெலுங்கு மொழி பேசுகின்ற பெற்றோருக்கு பிறந்த ஒரு பெண்மணி உஷா என்பவரை திருமணம் செய்தவர். அவர் கூட தனது ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னரான பேட்டிகளில் கூட தான் எவ்வாறான ஒரு குடும்ப பாங்கை பாரம்பரியத்தை கொண்ட ஒரு குடும்பத்தில் கல்யாணம் செய்திருக்கிறேன் என்றும் தனது மாமியாருக்கு தான் தோசை சுட்டுக் கொடுப்பது போன்றவை எல்லாம் தனக்கு பிடித்தமான விடயங்கள் என்றும் வேற என்றால் உப ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னர் ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுகின்ற ஒரு பதிப்பாளராக அல்லது ஒரு எழுத்தாளராக இருந்தார். அந்த வகையில் அவருடைய கருத்துக்களின் பிரகாரம் அவர் ஒரு குடிவரவாளர்களை விரும்பியவர் போன்ற தன்மையை காட்டினாலும் தற்பொழுது இந்த குடிவரவாளர்களை எதிர்ப்பவராக தன்னை காட்டுகின்ற தன்மையை அதிகமாக கொண்டிருக்கின்றார் என்பது உண்மை. இது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாகவும், ஆனால் கனடியர்கள் மாத்திரம் அல்லது கனடாவின் பொருளாதாரத்திற்கு மாத்திரம் என்று இவர் கூறுவது கூட தனது வேறு திசையிலான காழ்ப்புணர்வுகளை வெளியிடுவதற்கான ஒரு செய்தியாக இருக்கலாம் என்றே நாங்கள் பார்க்கலாம். ம்ஹ்ம். இப்பொழுது அவர் திடீரென்று இப்பொழுது கடந்த வெள்ளிக்கிழமை இந்த வரைபடத்தை வெளியிட்டு இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? இவ்வளவு நாளும் விட்டு திடீரென்று சொல்வதற்கான காரணம் என்ன? இதற்கான காரணம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைத்த தகவல்கள் தான் ஒரு உசாத்துணையாக இவ்வாறான ஒரு அறிவித்தலை விடுவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் இங்கே மறைக்கப்படுகின்ற அல்லது பத்திரிகைகளால் இப்பொழுது ஊகமாக சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த அண்மையிலே ஒரு இளைஞர் அதாவது தீவிரவாதத்தை அல்லது வெள்ளை இன பற்றை மேலதிகமாக வெளிப்படுத்திய சாலி என்கின்ற ஒரு இளைஞர் ஒருவர் சுடப்பட்டிருந்ததை நாங்கள் அறிவோம். அவர் உண்மையிலேயே இந்த அமெரிக்கர்கள் வெள்ளையர்களுக்குத்தான் சொந்தமான தேசம் அல்லது வெள்ளையர்களை பெரும்பான்மையான பிரதிநிதித்துவப்படுத்துவதான ஒரு பிம்பத்தை கொண்டு வருவதற்காகவும் அதற்கான அமைப்புகளை கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் நகரங்களில் ஏற்படுத்துவதற்காகவும் செயற்பட்டிருந்தார். இப்பொழுது அவருடைய மனைவி அந்த செயற்பாட்டை தொடர்வதற்காக அதனை எடுத்து செல்கின்றார். அவருடைய பெயர் எரிகா கர்க். இப்பொழுது இந்த ஊடகங்கள் ஒரு கேசியமாக வெளியிடுகின்ற சந்தேகம் அல்லது சஞ்சலமான செய்தி என்னவென்றால் ஜேடி வான்ஸ் அவர்களுக்கும் எரிகா அவர்களுக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரித்து வருகின்றதா என்பது. அதாவது உஷா என்கின்ற இந்திய பெண்ணை திருமணம் செய்து அவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இப்பொழுது இவருடைய அந்த மொழி ஆளுகை, உடல் மொழி ஆளுகை அல்லது அவர்கள் இருவருக்கும் இடையான நெருக்கங்கள், மேடைகளில் அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவுவதையோ அல்லது அவர்களுடைய மொழி பாசை என்பது சற்றே சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக இந்த வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனவே அவருடைய பாணி என்பது சில வேளைகளில் இந்த வெள்ளை இனத்தவர்கள் மேலவி செல்கின்ற அல்லது அவர்களை மேல் நிறுத்துகின்ற தன்மையில் அமையலாம். அத்தோடு இப்பொழுது இலன் மாஸ்க் அவர்கள் கூட தனது ஒரு பேட்டியில் சொல்லி இருக்கின்றார், இன்னும் ஒரு 2 தடவை டொனால்ட் ட்ரம்புக்கு அடுத்தபடியாக ஜேடி வான்ஸ் அவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவார் என்கின்ற கேசியத்தை வெளியிட்டிருக்கின்றார். அது பற்றிய உண்மையான தகவல்கள் அறிய முடியாத இடத்தும் அவ்வாறான நிலைமை ஏற்படாது என்பதைத்தான் தற்போதைய வாக்கு வங்கி வீதங்கள் அல்லது இடைத்தேர்தல்கள் கிடைக்கின்ற வாக்குகள் தெரிவித்திருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இவ்வாறான இவரது மாற்றத்திற்கு சில வேளைகளில் இவருக்கும் அந்த சாலி அவர்களுடைய அமைப்பு, அந்த அமைப்பு என்பது 22,000 சாப்டர்ஸை தொடங்குவதாக அது ஆரம்பித்திருந்தாலும் அதற்கு இப்பொழுது 50,000ற்கு மேற்பட்ட கிளைகளை அல்லது துணை அமைப்புகளை தொடங்குவதற்கான விண்ணப்பங்கள் சேர்ந்திருக்கின்றன. இந்த நிலையில் அவருடைய எரிகா என்கின்ற
அவருடைய மனைவி அந்த தலைமை பதவியை ஏற்று சார்லி கர்க் செய்த வேலைகளை செய்து கொண்டு செல்கின்றார். அப்பொழுது அவருடைய பாணியும் ஜேடி வான்ஸுக்கும் அவர்களுடைய உள்ள நெருக்கம் என்பது மேற்கத்திய ஊடகங்களின் சந்தேக கண் பார்வைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனினும் காலம்தான் இதற்கான விடியை தர வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.